எஸ், ஃப்ளோ சார்ட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஐடென்டிஃபை தி மாடியூல்ஸ் ஆஃப் தி சாஃப்ட்வேர் ஃப்ரம் இட்ஸ் ஃப்ளோ சார்ட் ரெப்ரஸன்டேஷன். ஓகே, நம்ம வந்து அந்த ஃப்ளோ சார்ட்டில் வந்து மாடியூல்ஸ் எத்தனை இருக்குது, எத்தனை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ராஜெக்டில் அப்படின்றத வி கேன் நாட் சி இன் தி ஃப்ளோ சார்ட். அதே பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச், ஒரு மாடியூலுக்கும் இன்னொரு மாடியூலுக்கும் என்ன டேட்டா வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க, டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த டீட்டெயிலும் வந்து நம்ம ஃப்ளோ சார்ட்டில் பார்க்க முடியாது. வி கேன் சி இன் தி ஸ்ட்ரக்சர் சார்ட். திஸ் இஸ் தி ஒன்லி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஃப்ளோ சார்ட் அண்ட் தி ஸ்ட்ரக்சர் சார்ட். ஓகே, அண்ட் தென் transformation of DFD model into structure chart. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிரான்சாக்ஷன், இது நம்ம இதுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, டிஎஃப்டி மாடல்னு சொல்லிட்டு. அந்த டிஎஃப்டி மாடல்ல இருந்து எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் சார்ட்டுக்கு கன்வெர்ட் பண்றோம் அப்படின்றதுக்கு ரெண்டு மெத்தட் யூஸ் பண்றாங்க. டூ ஸ்ட்ராட்டஜிஸ் எக்ஸிஸ்ட் டு கைடு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டிஎஃப்டி இன்டு ஸ்ட்ரக்சர் சார்ட். ரெண்டு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க டிஎஃப்டில இருந்து ஸ்ட்ரக்சர் சார்ட் மாத்துறதுக்கு. ஒன்னு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் அனாலிசிஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ். ஓகேவா, let be see one by one. Transform analysis அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். The first step in the transform analysis is divide the DFD into three parts. நம்ம DFD டயக்ராம் வரைஞ்சோம் இல்லையா, ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த ஆர்எம்எஸ் டிஎஃப்டி டயக்ராம். அந்த ஆல்ரெடி டயக்ராம் அதை பார்த்தீங்களா, ஒரு சாம்பிள். ஓகே, அந்த ஞாபகம் இருக்காமா டிஎஃப்டி டயக்ராம்? நம்ம இன்புட் ரீட் பண்ணோம், வேலிடேட் பண்ணணும், வேலிடேட் பண்ணதை வந்து சப்போஸ் இன்வேலிடா இருந்தா எரர் டிஸ்பிளே ஆகும், வேலிடா இருந்தா we will calculate the RMS value and finally we will display the output னு சொல்லிட்டு நம்ம டிஎஃப்டி மாடல் பார்த்தோம், பபிள். ஓகே, ஆல்ரெடி அந்த டிஎஃப்டி மாடல்ல இருந்து நம்ம இங்க இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். ரைட், கேன் யூ ரிமெம்பர் திஸ்? இந்த டயக்ராம் தெரியுதா? டிஎஃப்டி மாடல்ல பார்த்த டிஎஃப்டி லெவல் 1 மாடியூல்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ரைட், குட். இந்த டிஎஃப்டி மாடல்ல இருந்து நம்ம இன்புட் தனியா பிரிக்க போறோம், அவுட்புட் பார்ட் தனியா பிரிக்க போறோம், சென்ட்ரல் பார்ட் தனியா பிரிக்க போறோம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பார்ட்ல டிரான்ஸ்ஃபார்ம் அனாலிசிஸ்ல the first step in the transform analysis divide the DFD into three parts. மூணு பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து இன்புட், நம்ம கொடுக்க போற இன்புட் என்னென்ன, ஒரு ப்ரோக்ராமுக்குன்னா இன்புட் கண்டிப்பா கொடுப்போம், அந்த இன்புட் என்னென்னன்றத ஃபர்ஸ்ட் பிரிக்கிறோம். அடுத்தது லாஜிக்கல் ப்ராசஸிங், அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண போறோம், லாஜிக்கல் ப்ராசஸிங் என்னென்ன பண்ண போறோம் அதை தனியா வந்து செப்பரேட் பண்றோம். அடுத்தது அவுட்புட், அந்த லாஜிக்கல் ப்ராசஸ் பண்ணி ஃபைனலா உங்களுக்கு அவுட்புட் வரும். இது மூணு பார்ட்டா தான் டிஎஃப்டி இருக்கும். அந்த மூணு பார்ட்டை நம்ம தனித்தனியா பிரிச்சிடறோம். ஓகேவா, அடுத்தது பாருங்க. Transform analysis, input portion in the DFD processes which convert input data from physical to the logical form. நம்ம DFD மாடல்ல இருக்கிறது எந்த ஃபார்மேட்ல இருக்கும்னா டயக்ராமேட்டிக் ஃபார்ம்ல இருக்கும். அதை தான் நம்ம பிசிக்கல் ஃபார்ம்னு சொல்றோம். அதை லாஜிக்கல் ஃபார்மா நம்ம சேஞ்ச் பண்றோம். ஓகேவா, read the character from the terminal and store it in the internal data R list. நம்ம அது நார்மலா என்ன இருக்கும்னா டயக்ராமேட்டிக் ஃபார்மேட்ல இருக்கும். அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு அதை எதுவா மாத்துறோம்னா டேபிளும் லிஸ்டாவும் மாத்திடுறோம். ஓகேவா, இதுதான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அனாலிசிஸ்ல நம்ம பண்றது. ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் பார்ட்டை, நம்ம கொடுக்குற இன்புட் வந்து டிஎஃப்டி மாடல்ல வந்து டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷனா இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா லாஜிக்கல் ஃபார்மா மாற்றணும். அப்போ லாஜிக்கல் ஃபார்மா மாற்றணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கன்வெர்ட் இட் இன்டு டேபிள்ஸ் அண்ட் லிஸ்ட். ஓகே, அதுதான் இந்த பார்ட்ல பண்றாங்க. செகண்ட் பாருங்க, ஈச் இன்புட் போர்ஷன், ஒரு இன்புட் போர்ஷனும் நம்ம என்னென்ன நேம் பண்றோம் அப்படின்னா அஃபரண்ட் பிரான்ச்னு சொல்றோம். AFFERENT BRANCH, அஃபரண்ட் பிரான்ச். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இன்புட் பார்ட்டை வந்து அஃபரண்ட் பிரான்ச்னு சொல்றோம். பாசிபிள் டு ஹாவ் மோர் தென் ஒன் அஃபரண்ட் பிரான்ச் இன் டிஎஃப்டி. ஒரு டிஎஃப்டி மாடல் டயக்ராம்ல நிறைய அஃபரண்ட் பிரான்ச்சஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா சின்ன ப்ராஜெக்ட்ல தான் நம்மளுக்கு ஒரு இதுல வந்து ஒரு சிங்கிள் அஃபரண்ட் பிரான்ச் தான் இருக்கு இல்லையா. அதே வந்து நீங்க லார்ஜ் பெரிய ப்ராஜெக்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் அஃபரண்ட் பிரான்ச்சஸ் வில் பி தேர். அஃபரண்ட் பிரான்ச் இஸ் நத்திங் பட் இன்புட் which you are going to give to the system, that is afferent branch. ஓகேவா, அடுத்தது டிரான்ஸ்ஃபார்ம் அனாலிசிஸ், அவுட்புட் போர்ஷன். நீங்க இப்போ இன்புட் போர்ஷன் பார்த்தது நம்ம இன்புட் கொடுக்க போறது. ஓகே, டிஎஃப்டி மூலமா. அவுட்புட் போர்ஷன் வந்து அவுட்புட் பார்ட் ஆஃப் தி டிஎஃப்டி டிஸ்பிளே. அதுதான் டிரான்ஸ்ஃபார்ம் அவுட்புட் டேட்டா ஃப்ரம் லாஜிக்கல் ஃபார்ம் டு தி பிசிக்கல் ஃபார்ம். இது வரைக்கும் எதுவாக இருக்கும், அந்த ப்ராசஸ் ஆகுறது வந்து லாஜிக்கல் ஃபார்மேட்ல இருக்கும், டேபிளும் லிஸ்டாவும் இருக்கும். அதை வந்து என்னவா கன்வெர்ட் பண்றாங்கன்னா பிசிக்கல் ஃபார்முக்கா கன்வெர்ட் பண்றாங்க. ஃப்ரம் லிஸ்ட் அரே இன்டு அவுட்புட் கேரக்டர், லிஸ்ட் அரேல இருக்கிறத நம்ம அவுட்புட் கேரக்டரா உனக்கு டிஸ்பிளே பண்றதுக்கு இதை கன்வெர்ட் பண்றாங்க, லாஜிக்கல் டு பிசிக்கல் ஃபார்ம். ஓகே, ஈச் அவுட்புட் போர்ஷன் இஸ் கால்ட் அஸ் எஃபரண்ட் பிரான்ச். ஒரு இன்புட் பிரான்ச்சா அஃபரண்ட் பிரான்ச்னு சொல்றாங்க. இன்புட் போர்ஷனை, அவுட்புட் போர்ஷனை வந்து எஃபரண்ட் பிரான்ச்னு சொல்றாங்க. ஓகே, ரிமைனிங் போர்ஷன். அப்போ ரிமைனிங் போர்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆர்எம்எஸ் கால்குலேஷன் பண்றாங்க இல்லையா, தட் பார்ட் இஸ் கால்ட் அஸ் சென்ட்ரல் டிரான்ஸ்ஃபார்ம்.
இது சென்டரா நடக்குது. இந்த டயக்ராம் வச்சு நான் திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் இந்த பார்ட் வந்து என்ன பார்ட்னு சொல்லுங்க யாராவது. இந்த பார்ட் இது வந்து இன்புட் கொடுக்குறோம். எஸ், அஃபரண்ட் போர்ஷன். இது வந்து அஃபரண்ட். இது இந்த பார்ட் கரெக்ட், எஃபரண்ட். இந்த பார்ட்டுமா சென்ட்ரல் பார்ட். சென்ட்ரல். குட். இதுதான் பிரிச்சிருக்காங்க இங்க. இவங்க வந்து இது சின்ன ப்ராஜெக்ட், ஒரு சின்ன ப்ராப்ளம்ன்றதுனால இதுல நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்றோம். இதே ஒரு பிக் ப்ராஜெக்டா இருந்ததுன்னா அதுல நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் எதுலாம் இன்புட் பார்ட், எது வந்து அவுட்புட் பார்ட், எது வந்து நம்ம சென்ட்ரல் பார்ட் ப்ராசஸிங் பார்ட் எதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். இதுதான் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அனாலிசிஸ்ல நம்ம பண்ற விஷயங்கள். ஓகே, அதுக்கு மூணா பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சுட்டு அதுக்கு ஒவ்வொரு நேம் வச்சிருக்காங்க. டெரைவ் ஸ்ட்ரக்சர் சார்ட் பை டிராயிங் ஒன் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். அதாவது சென்ட்ரல் டிரான்ஸ்ஃபார்ம்ன்றது அஃபரண்ட் பிரான்ச்ன்றாங்க, அப்புறம் எஃபரண்ட் பிரான்ச்னு சொல்றாங்க. இது மூணு பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. ஓகே, டிரான்ஸ்ஃபார்ம் அனாலிசிஸ்ல அவங்க வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். எது வந்து ஹை லெவல் இன்புட் அண்ட் அவுட்புட், எது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்புட் அண்ட் அவுட்புட்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த ஹை லெவல் ஆஃப் இன்புட் அவுட்புட் எதுன்றதை ஐடென்டிஃபை பண்றதுக்கே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில் தேவைப்படும் அப்படின்றாங்க. It requires the experience as well as skill to identify the highest level input and output. Okay, highest level input and output na நம்ம என்ன first level of input, highest level input என்ன கொடுக்க போறோம், அது ஃபைனல் அவுட்புட் highest level output என்ன வெளியே வரும் அப்படின்ற அனலைஸ் பண்றதுக்கு. ஓகே, சம் கைட்லைன்ஸ், சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரேஸ் தி இன்புட் until the bubble. ஒரு இன்புட்டை வந்து எது வரைக்கும் ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பபுள், அந்த பபுள் இது வர வரைக்கும் நம்ம இன்புட்டை ட்ரேஸ் பண்ணிட்டே இருக்கணும். அது வரைக்கும் நம்ம இன்புட் ப்ராசஸ் நடக்கும். இஸ் ஃபவுண்ட் ஹூஸ் அவுட்புட் கேனாட் பி டெடியூஸ் ஃப்ரம் தி இன்புட் அலோன். உங்க அவுட்புட்டை வந்து இன்புட்டை மட்டும் பேஸ் பண்ணி சில விஷயம் பண்ண முடியாது. அதுல வேலிடேஷன், அந்த வெரிஃபிகேஷன், அந்த கான்செப்டுமே யூஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும்னா இன்புட்டை வந்து ட்ரேஸ் பண்ணணும். அது எல்லாமே அஃபரண்ட்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. செகண்ட் ஒன் இஸ் ப்ராசஸ் விச் வேலிடேட் இன்புட் ஆர் நாட் சென்ட்ரல் ப்ராசஸிங். வேலிடேஷன் பண்றது, நான் சொன்னேன் இல்லையா, வேலிடேட், ஒரு இன்புட்டை வந்து கொடுத்த உடனே அந்த இன்புட் வந்து வேலிட் இன்புட்டா இன்வேலிட் இன்புட்டான்னு செக் பண்றது. அதுவுமே வந்து எந்த பார்ட்ல வரும்னா இன்புட் பார்ட்ல தான் வரும், சென்ட்ரல் பார்ட்ல வராதுன்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது ப்ராசஸிங் விச் சார்ட் இன்புட் ஆர் ஃபில்டர் டேட்டா ஃப்ரம் இட் ஆர் ஆல்சோ கம்ஸ் அண்டர் தி இன்புட் பார்ட். சார்ட் பண்றது, ஃபில்டர் பண்றது டேட்டாவை, இது எல்லாமே எது கூட வரும்னு பாத்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் தி இன்புட் பார்ட்னு சொல்றாங்க. ஓகே, the first level of the structural chart, draw a box for each input and output unit. ஒரு பாக்ஸ் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணுங்க. இன்புட் யூனிட்டுக்கு ஒரு பாக்ஸ் தனியா டிரா பண்ணுங்க, அவுட்புட் யூனிட்டுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டயக்ராம். இது ஸ்ட்ரக்சரல் சார்ட்டுக்கு இன்புட் பாக்ஸ், அவுட்புட் பாக்ஸ். அடுத்தது a box for the central transform. இன்புட்டுக்கு அவுட்புட்டுக்கு ஒரு பாக்ஸ் பண்ண மாதிரி சென்ட்ரல் டிரான்ஸ்ஃபார்ம், சென்ட்ரல் ப்ராசஸிங் நடக்குது இல்லையா, அதுக்கு ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகே, திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டயக்ராம். நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் ரிஃபைன் தி ஸ்ட்ரக்சரல் சார்ட். அதை வந்து ரிஃபைன் பண்ணுங்க. எப்படி ரிஃபைன் பண்றேன்னா, யூ ஹாவ் டு ஆட் தி சப் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் தி மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ப்ரோக்ராம் பண்றீங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, சப் ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெயின் இன்புட் அவுட்புட்டுக்கு பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு சென்ட்ரலுக்கு ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, அதுதான் டிஎஃப்டி லெவல் 0 கான்டெக்ஸ்ட் டயக்ராம் சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் ரைட்டா. அதுக்கு வந்து இன்புட் டயக்ராம், அவுட்புட் எது, சென்ட்ரல் பார்ட் எதுன்றத பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சப் ஃபங்க்ஷன்ஸ் எத்தனை ரெக்வயர்டு, ஒரு ஹை லெவல் ஃபங்க்ஷனுக்கும் எவ்வளவு சப் ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படுது, எவ்வளவு சப் மாடியூல்ஸ் தேவைப்படுது அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்றீங்க. இது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்கிங். மெனி லெவல்ஸ் ஆஃப் தி மாடியூல்ஸ் மே ரிக்வயர் டு பி ஆடட். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணலாம்னா, நிறைய சப் மாடியூல்ஸ் ஆட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அப்போ நீங்க ஒரு பார்ட்டை ரிஃபைன் பண்ணிட்டே வரணும், ஒரு லெவலா ரிஃபைன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், நெக்ஸ்ட் லெவல், ஹை லெவல்ல இருந்து பிரிச்சுட்டே வரணும்னு சொல்றாங்க. ஓகே, திஸ் இஸ் எக்ஸாம்பிள். ஆர்எம்எஸ் கால்குலேட்டர் சாஃப்ட்வேர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டயக்ராம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கான்டெக்ஸ்ட் டயக்ராம் சொல்றோம். இதுல இருந்து நெக்ஸ்ட் லெவல் டயக்ராம் தான் என்ன பண்ண போறாங்கன்றத நான் காமிக்கிறேன். இதுல பண்ணியிருக்கிறது தான் நெக்ஸ்ட் லெவல் டயக்ராம். பாருங்க, ஃப்ரம் அ கர்சரி அனாலிசிஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன். இந்த ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈஸி டு see that the system needs to perform. சிஸ்டம் என்ன பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அக்செப்ட் தி இன்புட் ஃப்ரம் தி யூசர். யூசர் கிட்ட இருந்து இன்புட் அக்செப்ட் பண்ணீங்க. செகண்ட் ஒன் இஸ் வேலிடேட் தி நம்பர். நீங்க கொடுத்த நம்பரை வந்து வேலிடேட் பண்ணுங்க வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட். நீங்க ஆல்பபெட்டா கூட கொடுக்கலாம், அது வந்து என்னது ராங் இன்புட். அப்போ நீங்க என்ன கொடுக்கணும், நம்பரை தான் கொடுக்கணும் இன்புட். ஓகே, கால்குலேட் தி ரூட் மீன் ஸ்கொயர் ஆஃப் தி இன்புட் நம்பர். நீங்க கொடுத்த நம்பர் வேலிடா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் கால்குலேட் தி ரூட் மீன் ஸ்கொயர். அடுத்தது ஃபைனல்ல டிஸ்பிளே தி அவுட்புட்.
அவுட்புட் இஸ் நதிங் பட் ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணும். இதுதான் இந்த டயக்ராம். இதில் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டேட்டா ஐட்டம் இன்புட்டாக கொடுக்குறோம், இந்த இன்புட்டை வந்து ரீட் பண்ணுறோம், ரீட் பண்ண நம்பரை வேலிடேட் பண்ணுறோம். இந்த எல்லா பார்ட்டுமே இன்புட் பார்ட்டுன்னு சொல்கிறாங்க. வேலிடேட் பண்ணுற வரைக்கும் இன்புட் பார்ட்ஸு. நெக்ஸ்ட் தான் என்ன பண்ணுறாங்க, சப்போஸ் தி வேலிட் நம்பர் இஸ் கரெக்ட், தி நெக்ஸ்ட் பார்ட் தே ஆர் கால்குலேட்டிங் தி ஆர்எம்எஸ் வேல்யூ, ரூட் மீன் ஸ்கொயர் கால்குலேட் பண்றாங்க. இதுதான் அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் சொன்னோம் இல்லையா, சென்ட்ரல் டிரான்ஸ்ஃபார்ம், அந்த பார்ட் இது. இதுக்கப்புறம் வர்றது அவுட்புட் டிஸ்பிளே பார்ட். இந்த அவுட்புட் டிஸ்பிளே பார்ட் வந்து ஃபைனல் பார்ட், ரிசல்ட் பார்ட். இதுதான் 3 பார்ட்டா நம்ம பிரிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஓகே, RMS calculating software by observing the level 1 DFD identify read number and validate number bubbles as the afferent branch. என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை ரீட் நம்பரை ரீட் பண்றாங்க, அடுத்தது வேலிடேட் நம்பரு. ஓகே, இந்த பபிள்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்றாங்கன்னா அஃபரண்ட் பிரான்ச்னு சொல்றாங்க. கடைசியா டிஸ்பிளே பண்றதை மட்டும் எஃபரண்ட் பிரான்ச்னு சொல்றாங்க. இங்க காமிச்சோம் இல்லையா, டிஸ்பிளே வந்து எஃபரண்ட் பிரான்ச், இது ரெண்டும் ரீட் நம்பரும் வேலிடேட் நம்பரும் அஃபரண்ட் பிரான்ச்னு சொல்றாங்க. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் ஆர்எம்எஸ் கால்குலேட்டிங் பண்ணி, இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பார்ட். இதுல வந்து ரூட் நோடு, இது ஃபர்ஸ்ட் ரூட் நோடுல இருந்து இன்புட் வருது, இன்புட்டை ரீட் பண்றாங்க, ரீட் பண்ணிட்டு வேலிடேட்டான்னு செக் பண்றாங்க. வேலிடேட்டா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு ரூட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்எம்எஸ் கால்குலேட் பண்றோம், ரூட் மீன் ஸ்கொயர் கால்குலேட் பண்ணது ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு அவுட்புட் டிஸ்பிளே வரும். இதான் வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் சார்ட் அனாலிசிஸ். இது இப்படிதான் வந்து இந்த டயக்ராம் இருக்கும். இப்போ வந்து டிஎஃப்டி மாடல் உங்களுக்கு எப்படி வரையறதுன்னு தெரியும். டிஎஃப்டி மாடல்ல இருந்து இந்த ஸ்ட்ரக்சரல் மாடலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்றதுன்றது இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ். இது வரைக்கும் நீங்க பார்த்தது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் அனாலிசிஸ், இது வந்து டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ். ஒரு மாடியூல் வந்து என்னென்னலாம் டிரான்சாக்ஷன் ஆகும், எப்படி அது வந்து டிரான்சாக்ஷன் ஆகும்ன்றத இதுல சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது பார்ட். டிரான்சாக்ஷன் இஸ் நதிங் பட் எனி இன்புட் டேட்டா வேல்யூஸ் தட் ட்ரிகர்ஸ் அன் ஆக்ஷன். நீங்க ஏதாவது ஒரு இன்புட் கொடுக்குறீங்கன்னா அந்த இன்புட் மூலமா என்ன ட்ரிகர் ஆகுது, நெக்ஸ்ட் லெவல் என்ன ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, நம்ம நிறைய செலக்ட் மெனு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல நம்ம என்ன செலக்ட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரிகர் ஆகி அதோட இன்புட் வந்து டிஃபர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இது வந்து எங்க என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆக்ட் பண்ண வைக்கலாம். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராம்ல வந்து இது வந்து சென்ட்ரல் பார்ட். இந்த சென்ட்ரல் பார்ட்ல நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டிரான்சாக்ஷன் மூவ் ஆகும். ஓகே, அந்த டிரான்சாக்ஷன் மூவ் ஆகி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரிகர் ஆகும். ஒரு இன்புட்டை பேஸ் பண்ணி தி ஆக்ஷன் வில் பி ட்ரிகர்டுன்னு சொல்றாங்க டிரான்சாக்ஷன். ஓகே, ரெப்ரசன்டட் பை அ டேக் ஐடென்டிஃபைங் பை டைப். நீங்க என்ன டைப் ஆஃப் இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஆக்ட் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேவா, டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் யூசஸ் திஸ் டேக் டு டிவைட் தி சிஸ்டம். ஓகே, டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் பார்ட் எதுக்காக பண்றாங்க மெயினான்னு பார்த்தா, இந்த டிவைட் பண்றாங்களே, இப்போ டைப் 1 டைப் 2 டைப் 3 இப்படி 3 பார்ட் டிவைட் பண்ணியிருக்காங்களே, இதே மாதிரி நிறைய பார்ட் டிவைட் பண்றதுக்காக இந்த டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் பார்ட் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஒரு டிரான்சாக்ஷன் 1, டிரான்சாக்ஷன் 2, டிரான்சாக்ஷன் 3 இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் டிரான்சாக்ஷனா கன்சிடர் பண்றாங்க. இந்த டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்ல எத்தனை டிரான்சாக்ஷன் வரும் நம்ம மாடியூல்ல, மொத்தம் எத்தனை மாடியூல் கிரியேட் பண்ண போறோம், ஒரு மாடியூலுக்கும் எத்தனை டிரான்சாக்ஷன் நடக்கும் அப்படின்றத இந்த டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் மூலம் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, செவரல் டிரான்சாக்ஷன் மாடியூல்ஸ், நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும்னு சொல்றாங்க. ஒன் டிரான்சாக்ஷன் இஸ் தி சென்ட்ரல் மாடியூல். ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான் இருக்கும், அது வந்து சென்ட்ரல் மாடியூல்னு சொல்றாங்க. ஓகே, இந்த சென்ட்ரல் டிரான்சாக்ஷன் மாடியூல் மூலமா தான் மற்ற டிரான்சாக்ஷன்லாம் மூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது புரியுதா? டிரான்ஸ்ஃபார்ம் அனாலிசிஸும் டிரான்சாக்ஷன் அனாலிசிஸும். எஸ் சார். Okay, with this the fourth unit part is over. Third unit முடிஞ்சிச்சு. ஓகேவா, தேர்ட் யூனிட்ல நம்ம என்னென்னலாம் பார்த்துட்டு வந்தோம் அப்படியே ஒரு கிளான்ஸ் சொல்லுங்கம்மா. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பார்த்துட்டு வந்தோம், நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா சொல்லலாம் யாராவது. We will give an overview and we will move on to the fourth unit. இன்னைக்கு fourth unit ஒரு சின்ன டாபிக் தான். we will cover within 10 minutes. ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பார்த்துட்டு வந்தோம்னு யாராவது சொன்னீங்கன்னா, ஹெட்டிங் மட்டும் சொன்னீங்கன்னா கூட போதும். we will move on to the next topic. மாடியூல் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இல்ல, இந்த தேர்ட் யூனிட்லயே ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பார்த்துட்டு வந்தோம், சாஃப்ட்வேர், குட் சாஃப்ட்வேர், சாஃப்ட்வேர் டிசைன் என்னன்னு பார்த்தோம் இல்லையா, என்னென்ன பார்த்தோம், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ சாஃப்ட்வேர். எஸ் சார், ஸ்டார்டிங்ல மாடியூல் ஸ்ட்ரக்சர் ஓவர்வியூ ஒன்னு பார்த்தோம் சார். ஓகே, அதுக்கு அப்புறம் ஹை லெவல் டிசைன் பார்த்தோம். ஓகே, டீடைல் டிசைன்,
classification of design methodologies. Okay, classification of Design methodologies. defined methodologies. Design Okay, methodologies. எதுமா? Design methodologies, sir. Okay, next. Analysis versus design. Okay, good and bad design. okay, good and bad design. Coherence. Okay, cohesion, Modularity. modularity, Layered design. layered design, Cohesion and coupling. cohesion and coupling, Classification of Advantages of cohesiveness. cohesiveness. அதுல வந்து நிறைய Types கோஇன்சிடென்ஷியல், பார்த்தோம். லாஜிக்கல், டெம்போரல். Okay. Good. Next. நெக்ஸ்ட் கப்ளிங். Coupling types பார்த்தோம். Okay, next. types பார்த்தோம், sir. Layer design பார்த்தோம். Okay, good. characteristics of module hierarchy. Okay, hierarchical characteristic of module. Next. Design approaches. Good. Object oriented, function oriented பார்த்தோம். Okay. ஃபங்க்ஷன் good. ஓரியன்டட். Yes. ஃபங்க்ஷன் ஓரியன்டே வந்து டீடைல்டா பார்த்துறோம். ஃபங்க்ஷன் ஓரியன்டட் என்னன்னு சொல்லிட்டு அதுல வந்து நம்ம என்னென்ன பார்ட் பார்த்தோம்? SASD என்னன்னு பார்த்தோம். ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ், ஸ்ட்ரக்சர் டிசைன் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் டீடைல்டு டிசைன் ஒன்று பார்த்தோம். கரெக்டா, டீடைல் டிசைன் ஒன்று பார்த்தோமா. ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்ல தான் நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்னா இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்தோம் அனாலிசிஸ்ல. ஸ்ட்ரக்சரல் டிசைன் தான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்ல இருந்து ஸ்ட்ரக்சர் டிசைன் எப்படி வந்தோன்ட்டு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ட்ரக்சரல் சார்ட் எப்படி வந்து ஒரு டிஎஃப்டில இருந்து ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்ல டிஎஃப்டி கிரியேட் பண்ணுவாங்க. அந்த டிஎஃப்டில இருந்து எப்படி ஒரு சரி நீங்க சொல்லுங்க, நானே பேசுறேன். சரி, ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல இருந்து எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் டிசைன் கொண்டு வந்தோமா? டிஎஃப்டி மாடல்ல இருந்து மாடியூல் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தோமா? Yes, sir. டேட்டா ஃப்ளோ டயக்ராம் மாடல்ல இருக்கும். அந்த மாடல் தான் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். அதுல இருந்து ஸ்ட்ரக்சர் டிசைன் பார்ட் வந்து நம்ம மாடியூல் பார்ட்டா கொண்டு, அதாவது மாடியூல் லேயர் வைஸ் டிசைன். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து லேயர் வைஸ். இதே டிஎஃப்டினா உங்களுக்கு தெரியும், பபிள். ஓகே, அந்த இந்த மாடல்லாம் டிஎஃப்டி மாடல். டிஎஃப்டி மாடல் வந்து எப்படி லேயர் மாடல் கன்வெர்ட் பண்றது, இந்த மாடல் கன்வெர்ட் பண்றது ஸ்ட்ரக்சரல் சார்ட் சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரல் சார்ட்டே வந்து ரெண்டு ஃபார்மா, டிரான்ஸ்ஃபார்ம் அனாலிசிஸ், டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்னா என்னன்னு பார்த்தோம். இன்னொரு பார்ட் மட்டும் பெண்டிங் இருக்கு, எதுன்னு சொல்லுங்க? அதுவும் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா, அது என்ன பார்ட்னு சொல்லிட்டு யாராவது சொல்ல முடியுமா? ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், ஸ்ட்ரக்சரல் டிசைன், நெக்ஸ்ட் ஒன் இஸ் Data flow diagram. டேட்டா ஃப்ளோ டயக்ராம் இல்ல, hierarchical model. ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், ஸ்ட்ரக்சரல் டிசைன். அடுத்த பார்ட் என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸ்ட்ரக்சரல் டிசைன் முடிச்ச உடனே நெக்ஸ்ட் பார்ட் வந்து டீடைல்டு டிசைன் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? டீடைல்டு டிசைன். டீடைல் டிசைன் தான் உங்களுக்கு வந்து இந்த டயக்ராம்ல இருந்து நெக்ஸ்ட் பார்ட் கொண்டு போறது. நெக்ஸ்ட் பார்ட் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்ட். அதுல என்னென்ன யூஸ் பண்ணிருக்காங்க, ஸ்டாக்கு, கியூ, அது மாதிரி லிங்க் லிஸ்ட் ஏதாவது யூஸ் பண்ணிருக்காங்களா, கான்செப்ட், அல்காரிதம் ஏதாவது யூஸ் பண்ணிருக்காங்களா. இப்போ பெரிய ப்ராஜெக்ட்னா நிறைய அல்காரிதம், நியூ அல்காரிதமே டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த அல்காரிதம் ஏதாவது இருக்கா, அதெல்லாம் டீடைல்டா நெக்ஸ்ட் லெவல் என்ன அல்காரிதம் யூஸ் பண்றாங்க, அதுக்கு என்ன லாஜிக், அது எல்லாத்தையுமே கொடுக்கறது தான் டீடைல்டு டிசைன். அது வந்து நெக்ஸ்ட் பார்ட் டீடைல் டிசைன்ன்றது. இந்த டீடைல் டிசைன் கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் தே வில் மூவ் ஆன் டு தி கோடிங் பார்ட். இவ்வளோ ஒர்க் இருக்கு இந்த டிசைன் பார்ட்ல. இவ்வளோ ஒர்க் முடிச்ச பிறகுதான் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், ஸ்ட்ரக்சரல் டிசைன் முடிச்சுட்டு டீடைல் டிசைன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தி நெக்ஸ்ட் பார்ட் இஸ் தி கோடிங் பார்ட். கோடிங் பார்ட் போகும்போது தான் நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், சியா, C++ஆ, இல்ல ஜாவாவா, இல்ல வேற ஏதாவது நியூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி உங்க ப்ராஜெக்ட பண்ண போறீங்களா, அது நெக்ஸ்ட் லெவல். அதுக்கு அடுத்த பார்ட் என்னமா, கோடிங்க்கு அப்புறம் very few slides we are going to discuss. Okay, we will finish this slide within 10 to 15 minutes or maximum 10 minutes. Okay, please answer for the questions.
வாட் இஸ் டெஸ்டிங்? நம்ம ரெடி பண்ண டிசைன் வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு. Okay. Whether the expected output is coming from the system or not. You are going to check whether the required output is comes from the system or not. ஓகேவா? அதுக்காக தான் மேஜரா டெஸ்டிங்ன்றது பார்க்குறாங்க. அதில் ஏதாவது எரர் இருக்கா, ஃபால்ட் ஃபெயிலியர் ஏதாவது வருதா உங்கள் சிஸ்டமில், கிராஷ் ஏதாவது ஆகுதா? For this reason, very important thing is testing is to check whether your software வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுமா. வெளியில் போயிட்டு உங்கள் கஸ்டமர் கிட்ட ரீச் ஆகும்போது சப்போஸ் அங்கே ஏதாவது ஃபெயிலியர் வந்ததுன்னா இட் வில் கிரியேட் அண்ட் பேட் இம்ப்ரெஷன் டு an ஆர்கனைசேஷன். நீங்கள் எல்லாருமே ஒரு இண்டஸ்ட்ரியில் தான் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க இல்லையா? அப்போ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது யுவர் மெயின் கோல் இஸ் டு கிரியேட் அண்ட் சாஃப்ட்வேர். ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, இதுதான் உங்களோட மேஜர் ஒர்க்காக இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி முடிச்சிடுவீங்க. முடிச்ச பிறகு அதை வந்து டைரெக்டாக கஸ்டமர் கிட்ட கொடுக்க மாட்டாங்க எப்பயுமே. யூ வில் கோ ஃபார் தி டெஸ்டிங் பார்ட். அந்த சாஃப்ட்வேர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அதில் நிறைய டைப் ஆஃப் டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஓகே, ரெக்ரெஷன் டெஸ்டிங், ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்கு, கம்பேட்டிபிலிட்டி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் வந்து கஸ்டமருக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன டெஸ்ட்லாம் மேஜராக பண்ண முடியுமோ, சில இதுக்கு வந்து டெஸ்ட் கேஸ் அவங்களே ஜென்ரேட் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் தி ப்ராஜெக்ட் they will create their own test cases and the test cases will be generated on the system and check whether the output that expected output is come from the system or not. இதெல்லாம் பண்றதுக்காக தான் மேஜரா அந்த டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணா உங்களுக்கு நிறைய பக்ஸ் வரும், எரர், ஃபெயிலியர் அக்கர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு டீபக்கிங் பண்ணி will move on to the next phase. Okay, first we will see how do you test a program. ஒரு ப்ரோக்ராம் எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? இன்புட் டெஸ்ட் டேட்டா டு தி ப்ரோக்ராம். ஓகே, இன்புட் நீங்க கொடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா, டேட்டா வந்து ப்ரோக்ராமுக்கு கொடுத்து நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்க வெதர் யுவர் ப்ரோக்ராம் இஸ் ஒர்க்கிங் கரெக்ட்லி ஆர் நாட். அப்சர்வ் தி அவுட்புட். நீங்க கொடுத்த இன்புட்டுக்கு வர அவுட்புட் என்ன இருக்கு, என்ன வந்திருக்கு அப்படின்றத அப்சர்வ் பண்றீங்க. செக் இஃப் தி ப்ரோக்ராம் பிஹேவ் ஆஸ் எக்ஸ்பெக்டட். இந்த லாஸ்ட் பாயிண்ட் தான் முக்கியமான. செக் இஃப் தி ப்ரோக்ராம் பிஹேவ்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட்னா, ப்ரோக்ராம் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவுட்புட் வருதா அப்படின்றத அப்சர்வ் பண்ணணும். இந்த இடத்துல பிஹேவ் பண்ணுதா, கரெக்டா உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்றதா அந்த கடைசி பார்ட். ஃபர்ஸ்ட் ஒன்னு இன்புட் கொடுத்து செக் பண்றீங்க, அவுட்புட் என்ன வருதுன்றத அப்சர்வ் பண்றீங்க, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் உங்க ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்கான்றத ஐடென்டிஃபை பண்றீங்க. இதுதான் மேஜரா டெஸ்டிங் பார்ட்ல பண்ணுவாங்க. இதான் டெஸ்டிங் பார்ட். ஓகே, திஸ் இஸ் ஹவு டு யூ டெஸ்ட் a program. இன்புட் கொடுக்குறாங்க சிஸ்டம்ல, அவுட்புட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆர் இல்லை ஏதாவது ஃபெயிலியரோட வந்திருக்கா, இல்லை அன்எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்திருக்கா அப்படின்றத தான் செக் பண்றாங்க. அதுதான் திஸ் இஸ் கொஸ்டின் மார்க். ஓகே, டூ யூ டெஸ்ட் ஏ ப்ரோக்ராம். ஓகே, எப்படி நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராமை டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, இஃப் தி ப்ரோக்ராம் டஸ் நாட் பிஹேவ் ஆஸ் எக்ஸ்பெக்டட், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி உங்க ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகல அப்படின்னா, நோட் தி கண்டிஷன் அண்டர் விச் இட் ஃபெயில்டு. ஓகே, அந்த கண்டிஷன் என்ன, எதனால அது வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வரல, நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஏன் அவுட்புட் வரல, அதுல என்ன ஃபெயிலியர் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டிஷனை ஐடென்டிஃபை பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் லேட்டரா என்ன பண்ணுங்கன்னா, அதை டீபக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுங்க. அந்த எரரை கரெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஓவர்வியூ ஆஃப் டெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ். ஒரு டெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்போது என்னென்னலாம் நடக்கும்ன்ற ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்வீட் டிசைன். This test suite design is nothing but the test suite ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, it contains many test cases. நிறைய டெஸ்ட் கேசஸ் இருக்கும். ஓகேவா? நீங்க எடுத்தோடனே நிறைய டெஸ்ட் கேஸ் இருக்கு, எல்லா டெஸ்ட் கேஸும் எடுத்து போட்டுட்டு உங்க சிஸ்டம் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, உங்க சிஸ்டம் வந்து பெர்ஃபெக்ட் சிஸ்டம் கிடையாது. ஓகே, உங்க ப்ராஜெக்ட் என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்டோ அதுக்கு யூ ஹாவ் டு கிரியேட் அண்ட் செப்பரேட் டெஸ்ட் கேசஸ். ஓகே, நியூ ப்ராஜெக்ட் நீங்க ஏதாவது பண்றீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கிரியேட் அ நியூ டெஸ்ட் கேசஸ். ஆர்எல்ஸ் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ல ஏதாவது மாடியூல் எக்ஸஸா ஆட் பண்றீங்க, அப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இந்த டெஸ்ட் கேஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இன் தட் கேஸ் யூ கேன் சூஸ் தி டெஸ்ட் கேசஸ். சப்போஸ் தி என்டையர் ப்ராஜெக்ட் நிறைய வந்து நீங்க நியூவா பண்ணிருக்கீங்க அப்படின்னா பேஸ் டிபெண்டிங் அப்பான் தி இன்புட் விச் யூ ஆர் கோயிங் டு கிவ் and the process which happen in the system, அதுக்கேத்த மாதிரி நீங்க என்ன பண்ணனும்னா you have to create a separate test case for the document or project. அதுதான் அந்த டெஸ்ட் சுயிட்ன்றது. செட் ஆஃப் டெஸ்ட் டிசைன், நீங்க என்ன மாதிரி டைப் ஆஃப் டெஸ்ட் டிசைன் சூஸ் பண்ணணும், எப்படி அதை கிரியேட் பண்ணணும், அது மாதிரி இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் ரன் தி டெஸ்ட் கேசஸ் அண்ட் அப்சர்வ் ரிசல்ட் டு டிடெக்ட் ஃபெயிலியர். அந்த நீங்க டெஸ்ட் கேஸ் கிரியேட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதை வந்து ரன் பண்ணி பாருங்க உங்க சிஸ்டம்ல, ரிசல்ட் அப்சர்வ் பண்ணி பாருங்க. எதுக்காகனா ஃபெயிலியர் வந்திருக்கா, ஏதாவது ஃபெயிலியர் டிடெக்ட் ஆயிருக்கா அப்படின்றதுக்காக. ஓகே, டீபக் டு லொகேட் எரர்ஸ்.
டீபக் பண்ணுங்க எந்த இடத்துல வந்து அந்த எரர் வருதுன்னு சொல்லிட்டு. நிறைய இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, சி ப்ரோக்ராம்ல டீபக் பண்ணி பார்க்கறதுக்கு F8 கண்டினியூஸா ப்ரெஸ் பண்ணி லைன் பை லைன் ட்ரேஸ் பண்ணிட்டே வருவாங்க, ரைட்டா? அந்த மாதிரி என்ன பண்றாங்க, டீபக் பண்ணி எரரை எந்த இடத்துல வந்திருக்கு, எந்த லைன்ல வந்திருக்கு, எந்த மாடியூல்ல எரர் இருக்கு அப்படின்றத லொகேட் பண்றாங்க எரர்ஸ். அதுக்கப்புறம் அந்த எரரை கரெக்ட் பண்றாங்க. இதான் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் விச் இஸ் கேரிட் அவுட் இன் தி டெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, இங்க 3 விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு டெஸ்டிங் பார்ட்ல. பாத்தீங்கன்னா எரர், ஃபால்ட் அண்ட் ஃபெயிலியர். ஓகேவா? ஃபெயிலியர் எப்போ வரும் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நம்ம சிஸ்டம்ல ஏதாவது கோடிங் மாத்தி டைப் பண்ணியிருந்தோம், இல்ல தேவையில்லாத எரர் உள்ள அக்கறை வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சில பேர் வந்து மாடியூலே தப்பா ஏதாவது இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க, மாடியூல் வேற மாடியூல் கூட இன்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய. இந்த மாதிரி ஃபெயிலியர் அக்கறாச்சுன்னா அதோட அவுட்புட் என்னவா இருக்கணும்? மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நத்திங் பட் வெளிப்பாடு. ஓகே, இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா எரர். இந்த ஃபெயிலியர் அக்கறாச்சுன்னா கண்டிப்பா எரர் நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட். அப்போ இது ஏகேஏன்றது ஆர் அதர்வைஸ் கால்டஸ். ஓகே, ஆல்சோ கால்டஸ்ன்னு சொல்லலாம், சரியா? ஏகேஏ அது ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. டிஃபெக்ட் ஆர் பக்னு சொல்றாங்க. எரர்னு சொல்லலாம், இல்லைன்னா இதை டிஃபெக்ட்னு சொல்லலாம், இல்லை பக்னு சொல்லலாம். பக்னாலும் எரர் தான், டிஃபெக்ட்னாலும் எரர் தான். நார்மலா அவங்க எரர்னு சொல்றாங்க. ஓகே, ஃபெயிலியரோட அவுட்புட் என்ன? எரர். ஓகே, இதுதான். இப்போ நம்ம பார்க்க போறது ஃபால்ட். ஃபெயிலியரும் எரரும் என்னன்னு பார்த்துட்டோம். ஃபால்ட் என்ன? ஃபால்ட் இஸ் அன் இன்கரெக்ட் ஸ்டேட் என்டரிங் டூரிங் தி ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன். நீங்க ப்ரோக்ராமை ரன் பண்ணிட்டு நீங்க இன்புட் கொடுப்பீங்க சிஸ்டம்க்கு, ஓகேவா? அந்த இன்புட் தப்பான இன்புட்டா இருந்ததுனால், ஓகே, தட் வில் கிரியேட் அன் ஃபால்ட். ஓகே, அது வந்து எரர் கிடையாது, அது பேர் தான் ஃபால்ட். ஓகே, இன்கரெக்ட் ஸ்டேட், தப்பான இன்புட். ஓகே, a fault is an incorrect state entering during program execution. program execution அப்போ நீங்க incorrect state ஏதாவது கொடுக்கிறது, தட் இல்ல ஏதாவது ஸ்டெப் தப்பா பண்றது இன்புட், அப்போதான் உங்களுக்கு அந்த ஃபால்ட் அக்கர் ஆகும். ஓகே, a variable value is differ from what it should be. அதாவது வேரியபிள் வந்து வேல்யூ நீங்க கொடுக்கறது வந்து டிஃபர் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஃபால்ட் அக்கர் ஆகும். இட் மே ஆர் மே நாட் லீட் டு ஃபெயிலியர். இந்த ஃபால்ட் வந்து ஃபெயிலியரும் ஆகலாம், ஃபெயிலியர் ஆகாமலையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபால்ட்டுக்கும் ஃபெயிலியருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு புரியுதா? எஸ் சார். எஸ், ஃபெயிலியர் இஸ் ஹேப்பன்ஸ் டிபெண்டிங் ஆன் தி கோடிங். கோடிங்ல நீங்க நிறைய தப்பு பண்ணிட்டீங்க, அதுல வந்து நீங்க ஃபைனலா உங்க ப்ராஜெக்ட் கிராஷ் ஆகி இல்ல வேற ஏதாவது கண்டிஷன் எரருக்கு போய் முடியும். பட் ஃபால்ட் இஸ் நத்திங் பட் யூசர் வந்து ஏதாவது இன்புட் கொடுக்குறாங்க, இல்ல தப்பா எக்ஸிக்யூட் பண்ண தெரியாம ஃபைனல் அவுட்புட் என்ன இன்புட் கொடுக்கணும்னு தெரியாம வேற ஏதாவது ப்ரெஸ் பண்றாங்க பட்டுன்னு, அப்ப அந்த கேஸ்ல ஏதாவது ஃபால்ட் அக்கர் ஆகலாம். அது வந்து ஃபெயிலியரையும் போய் ரீச் ஆகலாம், இல்ல ஃபெயிலியர் ஆகாமல உங்களுக்கு வார்னிங் மெசேஜ் இந்த மாதிரி இன்புட் கொடுக்காதீங்க, யூ ஜஸ்ட் சேஞ்ச் தி இன்புட், கிவ் அஸ் அன் இன்டீஜர், அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிஷன் வந்து சொல்லலாம், இந்த மாதிரி நீங்க மாத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டெஸ்ட் கேஸ் அண்ட் டெஸ்ட் சுயிட்ஸ். Test a software using a set of carefully designed test cases. ஓகே, ஒரு சாஃப்ட்வேர் எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செட் ஆஃப் கேர்ஃபுல்லி டிசைன்டு டெஸ்ட் கேசஸ். நிறைய டெஸ்ட் கேசஸ் இருக்கும். நீங்க வந்து உங்க ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி யூ ஹேவ் டு கலெக்ட் தி டெஸ்ட் கேசஸ் விச் இஸ் நீடட் ஃபார் யுவர் ப்ராஜெக்ட். அந்த மாதிரி டெஸ்ட் கேஸா சூஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. த செட் ஆஃப் ஆல் டெஸ்ட் கேசஸ் இஸ் கால்ட் அஸ் டெஸ்ட் ஸ்வீட். இந்த எல்லா டெஸ்ட் கேசஸும் மொத்தமா சொல்றது தான் டெஸ்ட் சூட்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ டெஸ்ட் கேசஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரியும். உங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூ ஹேவ் டு செலக்ட் தி டெஸ்ட் கேசஸ் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் இஸ் நதிங் பட் தி டெஸ்ட் சூட். ஓகே, டெஸ்ட் கேசஸ் அண்ட் டெஸ்ட் சூட். ஓகே, ஹியர் டெஸ்ட் கேசஸ் அண்ட் டெஸ்ட் சூட். டெஸ்ட் கேஸ் இஸ் அ ட்ரிப்ளெட்னு சொல்றாங்க. டெஸ்ட் கேசஸ் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ட்ரிப்ளெட், ISOன்னு சொல்றாங்க. I stands for the data which you give as an input to the system. I இங்க என்னன்னு சொல்றாங்கன்னா, நீங்க டேட்டாவை கொடுத்து செக் பண்ண போறீங்க இன்புட்டுக்கு, அதுவுமே டெஸ்ட் கேஸ்ல வர்றது தான். ஓகே, அதுக்கப்புறம் சிஸ்டம் ப்ராசஸ் பண்ணும் இல்லையா, த ஸ்டேட் ஆஃப் தி சிஸ்டம் அட் விச் தி டேட்டா வில் பி தி இன்புட். நீங்க கொடுக்குற இன்புட்டை பேஸ் பண்ணி அந்த ஸ்டேட், அந்த சிஸ்டமோட ஸ்டேட்டை டிஃபைன் பண்றது தான் எஸ். ஓகேவா? ஃபைனலி தி அவுட்புட், O இஸ் தி எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஆஃப் தி சிஸ்டம். இந்த 3 கண்டிஷனை வச்சு தான் ஒரு டெஸ்ட் கேஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். டெஸ்ட் சூட், டெஸ்ட் கேசஸ், லிஸ்ட் ஆஃப் டெஸ்ட் கேசஸ். எப்படி நம்ம பேஸ்ட் ஆன் தி இன்புட் அந்த ப்ராசஸ் விச் ஹேப்பன் இன் யுவர் ப்ராஜெக்ட் அண்ட் தி அவுட்புட், எக்ஸ்பெக்டட் அவுட்புட் தட் ரிசீவ்ஸ் ஃப்ரம் யுவர் ப்ராஜெக்ட். இந்த 3 கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் கேசஸ் வில் பி செலக்டட் அண்ட் டெஸ்ட் கேசஸ் இஸ் அன் ட்ரிப்ளெட் ஃபார்ம். இந்த 3 ஃபார்மை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வெரிஃபிகேஷன் வெர்சஸ் வேலிடேஷன். வெரிஃபிகேஷனுக்கு வேலிடேஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு.
இங்க வெரிஃபிகேஷன் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெரிஃபிகேஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் வெதர் தி அவுட்புட் ஆஃப் ஒன் ஃபேஸ் இஸ் டெவலப்மெண்ட் கன்ஃபார்ம்ஸ் டு இஸ் ப்ரீவியஸ் ஃபேஸ். ஒரு அவுட்புட் வெளியில வருது, அந்த அவுட்புட் வந்து ப்ரீவியஸ் அவுட்புட்டோட மேப் ஆகுதான்றத செக் பண்றது. ப்ரீவியஸ் அவுட்புட்டுக்கு எடுத்துட்டு ப்ரீவியஸ் சிஸ்டமோட அவுட்புட்டையும் இந்த சிஸ்டமோட அவுட்புட்டையும் வந்து மேப் பண்ணி பார்க்கறது, வெதர் இட் இஸ் கரெக்டா ரிலவெண்டா இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்றது. ஓகே, ரிலவெண்ட் இருந்தா தான் யூ ஹேவ் டு ப்ரொசீட், ஆர் எல்ஸ் இஃப் சப் changes or anything happens in the system, you have to correct it and then move on to the next process. This is verification. And validation is the process of determining whether a fully developed software conforms to its SRS document. நீங்க ஒரு சாஃப்ட்வேரை ஃபுல்லா டெவலப் பண்ணிடுவீங்க, அந்த சாஃப்ட்வேர்ல இருந்து வர அவுட்புட், எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதன்படி இருக்கா இல்ல வேற ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்றதுதான் வேலிடேஷன். வெரிஃபிகேஷன் வந்து ஒரு அவுட்புட்டை வந்து ப்ரீவியஸ் அவுட்புட்டோட கம்பேரிசன் பண்றது, செக் பண்ணி வெதர் இட் இஸ் கரெக்டா ஆர் நாட், ஒரு ஃபேஸும் ப்ரீவியஸ் ஃபேஸும் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்றது. வேலிடேஷன் இஸ் தி எக்ஸ்பெக்டட் ஃபுல்லி டெவலப்டு சிஸ்டம்ல இருந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டை எடுத்து நம்ம எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட் கூட கம்பேர் பண்றது வேலிடேஷன். ஓகே, டிசைன் ஆஃப் டெஸ்ட் கேசஸ். டிசைன் அண்ட் ஆப்டிமல் டெஸ்ட் சூட் ஆஃப் ரீசனபிள் சைஸ். அண்ட் நம்ம ஒரு டெஸ்ட் கேஸ் டிசைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரெக்டான ஆப்டிமல் டெஸ்ட் கேஸ் சூஸ் பண்ணணும். ரீசனபிள் சைஸா இருக்கணும் அந்த டெஸ்ட் கேஸ். சும்மா வளவலன்னு அந்த டெஸ்ட் கேஸ் வந்து நம்ம மட்டும் டிசைன் பண்றோம்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்க இஷ்டத்துக்கு டெஸ்ட் கேஸ் நீங்க ஜென்ரேட் பண்ணக்கூடாது. அதோட சைஸும் ரீசனபிளா இருக்கணும். அட் த சேம் கேஸ் இந்த ஆப்டிமல் வேல்யூபிள் டெஸ்ட் கேஸா இருக்கணும். நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி யூ ஹேவ் டு கிரியேட் அண்ட் டெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அன்கவர் as many errors as possible. நீங்க கிரியேட் பண்ற அந்த டெஸ்ட் கேஸ் எப்படி இருக்கணும்னா நிறைய எரர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் கேஸ் தான் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எப்ப பாருங்க, இஃப் டெஸ்ட் கேசஸ் ஆர் செலக்டட் ரேண்டம்லி. நீங்க இப்போ அதெல்லாம் விட்டுட்டு நீங்களே டெஸ்ட் கேஸ் உங்க ப்ராஜெக்ட் அனலைஸ் பண்ணாம எந்த டெஸ்ட் கேஸ் யூஸ் பண்ணணும்னு தெரியாம ஒரு 10 டெஸ்ட் கேஸ் இருக்குன்னா அந்த 10 டெஸ்ட் கேஸ் ப்ரீவியஸா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு டெஸ்ட் கேசஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க, அதுல இருந்து ஒரு 10 டெஸ்ட் கேசஸ் எடுத்து ரேண்டமா எடுத்து நீயே டெஸ்ட் பண்ணினா இங்க என்ன கண்டிஷன் சொல்றாங்க பாருங்க. மெனி டெஸ்ட் கேசஸ் would not contribute to significance of the test suite. எல்லா மெனி டெஸ்ட் கேசஸ் வந்து உங்க டெஸ்ட் சூட்டுக்கு கான்ட்ரிபியூட் ஆகாது, கரெக்டான ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு எரர் டிஸ்பிளே பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. would not detect errors not already being detected by other test cases. மற்ற டெஸ்ட் கேசஸ்ல அதுல கண்டுபிடிச்ச எரரால கூட உங்களோட டெஸ்ட் கேசஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நீங்க ரேண்டமா செலக்ட் பண்றீங்க. உங்க ப்ராஜெக்ட்டுக்கு எது தகுந்த டெஸ்ட் கேசஸ்ன்றத நீ ஐடென்டிஃபை பண்ணி டெஸ்ட் பண்ணாதான் நிறைய எரர் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து. சும்மா ஏனோ தானு ஒரு 10 டெஸ்ட் கேஸ் எடுத்து செலக்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே எல்லாம் அவுட்புட்லாம் கரெக்டா வருது அப்படின்னீங்கன்னா யூ ஆர் டூயிங் எ மிஸ்டேக்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் இன் randomly selected test suite not an indication of effectiveness of testing. நிறைய டெஸ்ட் கேஸ் எடுத்து நீ ரேண்டமா வச்சு டெஸ்ட் பண்றது வந்து எஃபெக்டிவ்னஸ் கொடுக்காது. இட் இண்டிகேட்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் நாட் an indication. அது வந்து ஒரு எஃபெக்டிவ்னஸ் கொடுக்காது அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டிசைன் ஆஃப் டெஸ்ட் கேசஸ். டெஸ்டிங் a system using a large number of randomly selected test cases does not mean that many errors in the system will be uncovered. அதே தான் திருப்பி அதே பாயிண்ட் தான் சொல்றாங்க. ரேண்டமா நீங்க செலக்ட் பண்ணி பண்றீங்க, அதனால வந்து நீங்க நிறைய எரர் ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் 2 integers x and y. இப்ப பாருங்க, the code has simple programming error. இதுல வந்து சிம்பிள் ப்ரோக்ராமிங் எரர். இந்த ரெண்டு எக்ஸாம்பிளை பாருங்க. இந்த எக்ஸாம்பிள்ல என்ன மிஸ்டேக் இருக்கு, இதுல அந்த எரர் வராது, ஆனா இதுல இந்த எரர் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படின்றத எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தவங்க இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு எனக்கு என்ன எரர், இதுல ஏன் எரர் வராது, இதுல ஏன் எரர் வருதுன்றத மட்டும் சொல்லுங்க. இந்த பார்ட்ல எரர் வராது, சாரி இதுல எரர் டிஸ்பிளே ஆகும், இதுல எரர் காமிக்காது. எதனால எரர் காமிக்காதுன்றத மட்டும் யாராவது சொல்லுங்க. கோடு பாருங்க அப்படியே. x ஓட வேல்யூ கிரேட்டரா இருக்கும், அதனால என்னமா x ஓட வேல்யூ கிரேட்டர் தான இருக்கும் சார். குட். இங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, கோட்ல இது கோடே தப்பு. இஃப் x is greater than y max equal to x. கரெக்ட், இந்த பாயிண்ட் கரெக்ட். எல்ஸ் மேக்ஸ் equal to என்ன வரணும், y வரணும். ஒன்னு எக்ஸ் பெருசா இருக்கணும், இல்லனா எல்ஸ் பார்ட் போயிட்டு மேக்ஸ் வந்து ஒய்யா இருக்கணும். ஆனா இங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருங்க, தப்பா கோட் பண்ணிருக்காங்க பாருங்க. இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய் மேக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, எல்ஸ் மேக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். திருப்பி அப்ப எக்ஸே தான் பிரிண்ட் ஆயின்னு இருக்கும் உனக்கு இந்த எந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணாலும். அல்டிமேட்டா உன்னோட அவுட்புட் என்ன இருக்கும், எக்ஸ் இருக்கும். இந்த கண்டிஷன் செக் பண்ணுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஒய் ஈக்குவல் டு 2.
இங்க போயிட்டு கண்டிஷன் x3 y2 3 தான் கிரேட்டர், அப்போ மேக்ஸ் x3 பிரிண்ட் ஆயிட்டு வெளியே வந்துடும். அதே இந்த கண்டிஷன்ல பாருங்க x equal to 2 y equal to 3 2 is greater than 3 ஆன்னு செக் பண்ணோம், கண்டிஷன் ஃபால்ஸ். ஆனாலும் உங்களுக்கு என்ன பிரிண்ட் பண்ணும், 2 தான் பிரிண்ட் பண்ணும், அவுட்புட் வந்து 2 தான் வரும். அப்ப இந்த இடத்துல நீங்க எரர் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க இந்த டெஸ்ட் கேசஸ்ல. ஆனா இதுல வந்து உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஏன்னா x3 x4 x5 இதுல பாத்தீங்கன்னா ஒய்யை விட எல்லாமே எக்ஸ் தான் பெருசா இருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த 3 கண்டிஷனை செக் பண்ணாலுமே உனக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வரும். ஓ அப்போ நீ என்ன பண்ணிக்குவ, இங்க இந்த ப்ரோக்ராம்ல எதுவும் எரர் கிடையாது, கரெக்டா தான் நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு ப்ரோக்ராமை நம்ம எந்தெந்த வகையில டெஸ்ட் பண்ணணுன்றத நீ ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஓகே, என்னென்ன டெஸ்ட் கண்டிஷன் வச்சு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்னு இந்த மாதிரி கொடுக்கணும் டெஸ்ட் கண்டிஷன் x equal to 3 y equal to 2. இன்னொரு கண்டிஷன் என்னன்னா எக்ஸுக்கு வந்து சின்னதா கொடுத்துட்டு ஒய்க்கு கிரேட்டரா கொடுத்து செக் பண்ணும். இந்த கண்டிஷன் கொடுத்து செக் பண்ணாதான் உன்னோட டெஸ்ட் கேஸ் வந்து கரெக்டா ரன் ஆகும், உனக்கு எரர் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி கண்டிஷன் ஏதாவது கொடுத்தா உனக்கு எரரை ஐடென்டிஃபை பண்ணாது. அப்போ யூ ஹேவ் டு சூஸ் அண்ட் வேலிட் டெஸ்ட் கேசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட், சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சஸ் ஆர் ரிக்வயர்ட் டு டிசைன் ஆப்டிமல் டெஸ்ட் கேசஸ் இல்ல டெஸ்ட் ஸ்வீட். சிஸ்டமேட்டிக்கா நீங்க வந்து அந்த ப்ரோக்ராமை அப்ரோச் பண்ணி லெவல் பை லெவலா பார்த்து அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம்க்கோ இல்ல ப்ராஜெக்ட்டுக்கோ உனக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றத நீ செக் பண்ணி அதுக்கப்புறம் சூஸ் பண்ணணும். ஈச் டெஸ்ட் கேஸ் இன் தி ஸ்வீட் ஷுட் டிடெக்ட் டிஃப்ரெண்ட் எரர். ஒரு டெஸ்ட் கேசஸ் நீ சூஸ் பண்றதுமே ஒரு சில, அதாவது நிறைய எரரை வந்து டிடெக்ட் பண்ணி உனக்கு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா?